எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு சில கம்நாட்டிங்க சொல்கிறானுங்க, ரஜினி அரசியலுக்கு வரல, சிஎம் ஆகல, அதனால தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏய், யாருக்கிட்ட பதவியை பற்றி பேசுகிற? ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த பதவி, இனம், மதம், ஆசைகள் எல்லாத்தையும் துறந்து வாழற ஒரு சக்தி தானே அது. கிட்டத்தட்ட ஒரு ஞானின்னு கூட சொல்லலாம். ஞானினா கொஞ்சம் பிரம்மச்சரியாக இருக்கணும், ஆனால் பரவாயில்ல, இவர் கொஞ்சம் மேரேஜ் மட்டும் பண்ணிட்டாரு, அது மட்டும் ஒரு தப்பு. ஆனால் மற்றபடி அவர் வாருது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான். அதனால் அரசியல்ன்றது அது உள்ள வந்தால் ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி மக்களுக்கு இன்னானாலும் பரவாயில்ல சொல்லிட்டு தலைவர் அவரோட 50s 60ஸ்லேயே அரசியலில் வந்திருந்தார் வச்சுக்கோங்களேன், என்னத்துக்கு எங்கேயோ போயிருப்பார். ஆனால் அவர் அந்த முதலமைச்சர்ன்ற பதவியை ஒரு உயர்ந்த பதவியாக நினச்சி அதுக்கான ரெஸ்பெக்ட், நம்ம அங்கே வந்தால் மக்களை எல்லாரையும் பார்த்துக்க முடியுமா? எல்லாரையும் மீன்ஸு நீங்கள் பண்ணுற மாதிரி உங்கள் கட்சியை மட்டும் மெயின்டைன் பண்ணின்னு இது பண்ணுறீங்களா? அது கிடையாது. எல்லாரையும் மீன்ஸ் அந்த தமிழ்நாட்டில் வர மூல முடக்கில் வர ஒரு ஏஐக்கு கூட எதுவும் நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவர் இல்லைங்க என்னால் இது கஷ்டம் கொஞ்சம், அதனால் செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு விளங்கினார். அதனால் நீங்கள் சுயநலம் பிடிச்சி நான் மட்டும் சிஎம் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஈஸியாக வரணும்னு நினச்சிருந்தா ரஜினியில் அசால்ட்டாக இப்படி வந்துட்டுருப்பார். ஸோ அதனால் நீங்கள் தலைவர்கிட்ட சிஎம் போஸ்ட்டெல்லாம் தூக்கிலாம் பேசாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த அரசியல் தோத்துது, இந்த சிஎம் போஸ்ட் தோத்துது தலைவர்கிட்ட. ஓகேவா? இதெல்லாம் அவ்வளோ பெரிய போஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. அந்தளவுக்கு ஒரு இதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேடுகிட்ட போஸ்ட்டாக இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் ரஜினியை பொறுத்த வரைக்கும் சிஎம்லாம் கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. அது ரொம்ப அப்படியே கம்மியாயிடும். சிஎம் அது போஸ்ட்டு கம்மியாயிடும், தலைவர் உயர்ந்துருவார். ஏன்னா நீங்கள் பாபா படத்துலேயே பார்த்தீங்கன்னா சொல்லுவார், சும்மா பந்தா இதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த மாதிரி கார்லாம் போட்டுனேன் அப்படியே கன்லாம் தூக்கின்னு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, ஆய்ப்பு தான் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் உண்மை. சும்மா இவனு வார இந்த 5 வருஷத்துக்கு என்னவோ தலைவரை அந்த ஒரு ஞானி லெவலில் இருக்கிறவரை அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அரசியலுக்கு வந்தால் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றலாம் அர்த்தமே கிடையாது. நீ ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாங்கினாதான் நீ ஜெயிச்சதான் அர்த்தம். அரசியலுக்கு ஜெயிச்சவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக நல்லது பண்ணணும். நான் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணி மக்களை மோஸ்ட்லி கொள்ளடிச்சு, மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு, ஸோ அந்த மாதிரி வரவங்கலாம் அரசியல் ஜெயிச்சா அது ஜெயிச்சதாகவே கணக்கு கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது பண்ணணும். எல்லாருக்குமே நீங்கள் அரசியல் நீங்கள் ஆள்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், எல்லாருக்குமே நல்லதாக அமையணும். அது அப்படி நீ சொல்லி நீ இப்போ நீ ஜெயிச்சின்னா நாங்கள் தான் முதலமைச்சர் ஜெயிச்சிருக்கோம், மக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாகவே நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. ஸோ அதனால தான் இவர் அதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த அரசியல்லாம் ஒரு கேடுகட்ட சாக்கடை, அதில் நம்ம வந்தால் நம்ம மேலே இருக்கிற நல்ல பேர் கூட போயிடும், அதுவும் இல்லாமல் நம்மளோட குணமே மாறிடும் அப்படின்லாம் திங்க் பண்ணி தான் அவர் வரல. ஸோ இதெல்லாம் கூட யோசிக்கணும். நீங்கள் சும்மா அவர் அரசியல் வரலன்னு சொன்னால் பயம்லாம் சொல்லக்கூடாது. பயம்லாம் ஒன்றுமே கிடையாது தலைவருக்கு. அவர் என்ன நினச்சினீங்க, அதாவது குழந்தைங்களாம் பேசக்கூடாது. அவர்லாம் எங்கேயோ இருக்கிறாரு, லிஜெண்ட் அவர்லாம், ஓகேவா? ஸோ அதனால் அவரோட பொசிஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுன்னு பேசுங்க. சும்மா சிம்பிளாக சொல்லக்கூடாது அரசியல் வரல. அரசியல்லாம் ஏன் வரல, அதுக்கான ரீசன்னா அவர் அப்படி சொல்லிட்டாரு, வியாதி கொரோனா இருக்குது அப்படி சொல்லிட்டு. பட் அவர் டீப்பாக திங்க் பண்ணியிருப்பார். ஏன்னா அரசியல்லாம் சும்மா கிடையாது, எல்லாரையும் பார்த்துக்கணும். நீங்கள் பாபா படம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், அதோட மைண்ட் செட் தான் தலைவருக்கும் அது ஆல்மோஸ்ட் இருக்கிறது. ஓகேவா? எல்லாரையும் பார்த்துக்கணும், அது எவ்வளோ பெரிய வேலை, அது நம்மளை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது, அதெல்லாம் தட்டி கேட்கக்கூடாது. உண்மையாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் சொன்னதை கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி பொய் வாக்குறுதியெலாம் கொடுத்து ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் யோசித்து அந்த மாதிரி தோக்கிறதுக்கு பதிலாக எதுக்கு அதுக்கு வராமலே இருந்துடலாமே சொல்லிட்டு அதை ஒதுக்குனாரு. ஏன்னா இப்போலாம் பொய் வாக்குறுதி கொடுத்து தானே ஜெயிக்கிறாங்க, எங்கே உண்மையாக சொல்கிறது எங்கே பண்ணுறானுங்க? பண்ணுறது கிடையாதுல்ல. அப்போ அந்த மாதிரி எதுக்கு மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு எதுக்கு நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒதுங்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த சிஎம் ஆகிறதுக்கு. சும்மா நான் தான் சிஎம் ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி ரஜினி நினச்சிருந்தாருன்னா அதான் சொல்கிறேன், அசால்ட்டாக இப்படின்றதுக்குள்ளே புஷ்ஷுன்னு வந்துட்டு பாரு எங்கேயோ.
நீங்கள் நினச்சினீங்க அவரோட பவர்லாம் தெரில உங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்க. சும்மா கலாயினன்ட்டு சோஷியல் மீடியாவில் வந்து கலாயாதீங்க, ஈஸியாக சொல்கிறாதீங்க. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா அவருக்கு இப்போ என்ன ஏஜ் 50+. இப்போ ரஜினி தலைவர் 70+. நீங்கள் வந்து 50+ல இருக்கும்போதே தலைவர் வந்து 70+ல உங்களுக்கு ஈக்குவலாக காம்பீட் பண்ணுகிறாரு ஆல்மோஸ்ட். ஓகேவா? இப்போ ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஃபைட் போடும்போது சண்டை போட்டுக்கிறாங்க ஈக்குவலாக. ஆனால் நீங்கள் அதுவே தலைவரோட 50+ல நீங்கள் உங்களோட 30+ஆ இல்லைன்னா நீங்களும் 50+ல இருக்கும்போது சண்டை போட்டுருந்தீங்க அப்படின்னா தலைவரோட இடுப்பு சைஸ் கூட நீங்கள் வளர்ந்துருக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அவர் வந்து வேறு மாதிரி இருந்தார் அவரோட 50+ல. அதெல்லாம் நீங்கள் வீடியோலாம் எடுத்து பாருங்கள் தெரியும். சும்மா இப்போ தான் ஃபேன் பேஸு இப்போ தான் இதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் தலைவர்லாம் வேறு மாதிரி இருந்தது அப்போல்லாம். ஓகேவா? ஒரு புரட்சியே பண்ணார் அந்த காலத்துலலாம். அதெல்லாம் நானும் பார்த்துக்கிறேன். நானும் வந்து 90s தான். ஸோ அதனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் பார்த்துனால சொல்கிறேன். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்கிட்ட தோத்துச்சுப்பா. ஏன்னா தலைவர்ன்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு சக்தி வந்து அரசியலில் தாண்டி எங்கேயோ இருக்குது. அதை வந்து இந்த அரசியலுக்குள்ளே வந்து அதில் ஒரு பதவியை வகிக்கிற மாதிரி வந்து கொச்சப்படுத்தாதீங்க. அது ரொம்ப சில்லியாகுது. அதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே.